திமுக அரசை மீண்டும் விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ராமதாஸ். விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நேற்றும் திமுக அரசை விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில மீண்டும் இன்றைய தினம் கல்வி கடன் தள்ளுபடியில திமுகவின் நிலைப்பாடு அன்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் பள்ளியில் பயின்று தமிழக கல்லூரியில் படிப்பை மேற்கொள்ளக்கூடிய வங்கிக் கடன் பெற்ற தமிழக மாணவர்கள் ஓராண்டு காலத்திற்குள் இயலாவிட்டால் 30 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களின் கல்வி கடனை அரசே திருப்பி செலுத்தும் என திமுகவுடைய 159வது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தது குறித்து தெரிவித்திருக்கார். ஆனால் அதை அரசு நிறைவேற்றவில்லை என விமர்சனம் செய்திருக்கார். நேற்றைய தினம் ஏற்கனவே ஸ்மார்ட் மீட்டர் குறித்து விமர்சனம் செய்திருந்த மருத்துவர் ராமதாஸ் ஏற்கனவே திமுக அரசு சிறப்பாக செயல்படுவதாக கருத்து தெரிவித்திருந்த நிலையில கடந்த 2 நாட்களாக அரசை விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டு வருகிறார். தேர்தல் கூட்டணி தொடர்பாக திமுக மற்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தரப்பிடையே நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருவரில் இருக்கிறது. அந்த கூட்டணியில இணைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக திமுக அரசை விமர்சனம் செய்து மருத்துவர் ராமதாஸ் இது போன்ற அறிக்கையை வெளியிடுவதாக அரசியல் விமர்சகர்கள் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.